Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் என் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். கேடகம்ங்கிறது ஒரு ஷீல்டு. யுத்தத்துக்கு போகும்போது, ஒரு சண்டைக்கு போகும்போது அந்த கேடகத்தை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, எதிரிகள் மூலியமா வருகிற அம்புக்கும் வில்லுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம தாக்காதபடிக்கு அது நம்மளை பாதுகாக்கும். எந்த நம்ம சரீரத்துக்கு எந்த பலவீனம் வராதபடிக்கு அந்த கேடகம் நம்மளை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட கேடகமா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்காரு. யாருக்கு பாத்தீங்கன்னா, நம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமா இருக்கிறார். அவரை நம்பணும். கர்த்தர் நிச்சயமா எனக்கு விடுதலை தர முடியும். என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், என் உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் தேவனால் நான் வணங்குற என் தேவனால் விடுதலை தர முடியும். அவரை பாதுகாப்பாரு. எரிகிற அக்கியின் சூளைக்கும் சிங்கம் கிபிக்கும் கர்த்தர் என்னை பாதுகாப்பாருன்னு கர்த்தர் மேல விசுவாசமாகணும், நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் மட்டும் இல்ல, வசனம் சொல்லுனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிய வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் என்னை விடுவிப்பார். இன்னைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்து எனக்கு பாதுகாப்பா இருப்பாரு. என் போக்கியவரத்தை ஆசீர்வதிப்பாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, என் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரு, என் வியாதிகள் பலவீனம் நீக்கிப்படுவாரு, எனக்கு வேதனைக்கப்பட்ட தோட்டமாய் அவர் இருப்பாரு, அவர் எனக்கு மறைவா இருப்பாரு, கேடகமா இருப்பாருன்னு அவரை நம்பணும். நம்மை நம்பி இருக்கிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்காரு. அவர் முன்னாடி போய் நிப்பாருங்க. உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வந்துச்சுன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அவர் உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்து பார்த்து கொண்டிருக்காரு. என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனை அவனுக்கு கேடகமா இருக்காரு. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறது தூங்குறது வசனத்தின் பிரகாரமாக உறங்காமலும் தூங்காமலும் உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களை அதாவது கண்ணி மணியை போல பாதுகாப்பதற்காக அவர் கூடவே இருக்காருங்க. நம்பிக்கையை நங்கூரத்தை கர்த்தர் மேல வைங்க. வேற எந்த சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ, நம்ம சொந்தக்காரங்க மேலேயோ, இல்ல நம்மளுடைய ஞானத்தின் மேலேயோ, நம்ம வசதியின் மேலேயோ, நம்ம திறமை மேல வைக்காம முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல வைங்க. அந்த விஷயம், அந்த நம்பிக்கை என்ன பண்ணும், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கேடகமா இருந்து பாதுகாக்கும்படி செய்யும். உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஒண்ணும் செய்யாது. அவர் மறைத்து பாதுகாப்பாரு. அவரை மீறி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்காரு. விசுவாசத்தோடு இருங்க. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடக நம்பிக்கையை முழுசா அவர் மேல வைங்க. என் தேவன் எல்லாம் கூடும் சொல்லி அவர் மேல வைங்க. அவர் உங்களுக்கு கேடகமா இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்காரு. ஒரு பிரயாணங்களை வாய்க்க செய்வாரு. எல்லா காலத்தையும் ஆஸ்வதிப்பாரு. எந்த சேதமும் உங்களுக்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு வேலடித்து பாதுகாப்பாருங்க. உங்களுக்கு கேடகமா இருக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இருந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. விசுவாசத்தோடு ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.